அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, நகரம் பற்றிய ஒரு சிறிய விளக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அனுமதிக்கப்படாத ஆண்களிடம் ஒரு பெண்களோ அல்லது அனுமதிக்கப்படாத பெண்களிடம் ஒரு ஆண்களோ தனிமையில் இருப்பது, தனித்து இருப்பது தடுக்கப்பட்டதாகும். மகரம் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணு தனியாக இருக்கக்கூடாது, தனியாக பயணிக்கக்கூடாது. இது இஸ்லாத்தின் விதி தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாகும். ஆனால் அதே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு உதவி செய்வதற்கு மகரம் தேவையில்லை, உதவி செய்வதற்கு நம்ம தாராளமாக மகரம் இல்லாமல் நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு செய்தியை உலமாக்கள் எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னா, சஹீஹ் புகாரியுடைய தலைப்பே நகரத்தில் மகரமல்லாத பெண்களுக்கு உதவி செய்தல் ஒரு தலைப்பின் கீழே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் ஒரு பயணம் முடிச்சுட்டு வர்றாங்க. போர்க்குழம்பு ஏதோ ஒரு பயணம் முடிச்சுட்டு வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தண்ணியை தூக்கிக்கிட்டு சுமையோடு நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைக்கிறாங்க. அதாவது உதவி செய்கிறதுக்கு அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி செய்கிறதுக்காக அமர வைக்கிறாங்க. அவங்க ஏற மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் வீட்டில் போய் சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்களுடைய கணவனார் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது மாதிரி நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், சுமையோடு வந்துக்கிட்டு இருந்தேன். நான் சுமையோடு வரதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அமர்த்தினாங்க. நான் ஏறி வர்றதுக்காக அமர்த்தினாங்க. நான் வெட்கப்பட்டுக்கிட்டு, ஆண்களோடு வர்றதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டும் உங்களுடைய ரோஷத்தை எண்ணியும் நான் அவங்க கூட ஏறி வரலை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சுமையை தூக்கிட்டு வர்றதை விட எனக்கு அவங்க கூட வந்திருக்கலாமே, நீங்கள் சுமையை தூக்கிட்டு வரதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கு நீங்கள் அவங்க கூட வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க. இந்த செய்தியை தான் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மகரமல்லாத பெண்களுக்கும் உதவி செய்யலாம், உதவி செய்கிறதுக்கு மகரம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் தான் அஸ்மா பின்த் அபூ பக்கர். அவங்களுடைய சகோதரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய கணவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க குழந்தைய அமர வருது. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. அவங்க வெட்கப்பட்டு கொண்டும் தன்னுடைய கணவரின் ரோஷத்தை அஞ்சியும் அவங்க ஏறலை. அதனால் மகரமல்லாத பெண்களுக்கு இதை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அடிப்படையாக வச்சு மகரமல்லாத பெண்களுக்கு நம்ம உதவி செய்கிறது தப்பு இல்லை, பயணிக்கிறதோ தனிநிலை இருக்கிறதோ தான் தப்பு, உதவி செய்கிறதுல எந்த வகையிலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.